ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. காலபுருஷனுடைய 2வது ராசி ரிஷபராசி. இவங்கள மாதிரி யாருமே நாகரிகமா இருக்க முடியாது. எதுலேயுமே ரொம்ப நாகரிகமான குணம் ரிஷபம் கிட்ட அதிகமா இருக்கு. இந்த ராசியில பிறந்துட்டாவே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. தன்மானமும் தன்னம்பிக்கையும் பயங்கரமா இருக்கும். கலைத்துறையில பெருசா சாதிக்கிறவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தா அவங்க ரிஷபராசியா மட்டும்தான் இருப்பாங்க. எதுலேயுமே நல்ல ஒழுக்கமான குணம், புத்திசாலி குணம் இருக்கும். இவங்கள மாதிரி டேலண்டாக யாராலையும் யோசிக்க முடியாது. எப்பவுமே ஃபேமிலியை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரகங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷமே ஒரு விசேஷமான வருஷங்க. ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பார்க்காத மாற்றம் நிறையவே இருக்கு. ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம் தான் பயிற்சியாகும். இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சியாகுது. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு, குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியுமே இந்த வருஷத்துல ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏதாவது தசா புத்தி உங்க ஜாதகத்துல மாறுதான்னு. ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவா சூரியன் வர்றாரு. அப்போ நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3 கிரகத்தையும் மையமா வச்சுதான் நம்ம இந்த பலனை எடுக்க போறோம். யாருன்னா குரு பகவான், ராகு கேது பகவான், சனி பகவான். ஏன்னா இவங்க தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் பயணம் செய்வாங்க. உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு, 4ஆம் இடத்துல கேது பகவான், 10ஆம் இடத்துல ராகு, 11ல சனி. இது இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூப்பரான அமைப்பு கிடைச்சிருக்கு. ரிஷபராசி இனி வரக்கூடிய நாட்களில் ராஜாவா வாழ போறீங்கன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம். ஏன்னா எந்த கிரகமும் ஒரு மறைவான இடத்துலையோ கெட்ட இடத்துலையோ இல்லைங்க. கெட்ட இடத்துலனா 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி, அதே மாதிரி தான் 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் அவ்வளோ நல்லது. அப்போ ரிஷபராசி கோடீஸ்வர யோகத்தை அடைய போகுது, கோடியில் குவிக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் நல்ல விஷயம் நடக்கும்னு விதி காட்டுது, அதை ஜாதகத்துல பார்க்கணும். 2ஆம் இடத்துல குரு ஜென்ம குருவா இருக்கிறதுனால இந்த 2-3 மாசமாகவே செலவு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்களை கேட்டாவே சொல்லுவாங்க, ஐயோ போன வருஷம் படாத பாடு பட்டுட்டேங்க, எவ்வளோ காசு வந்தாலும் அது கையிலேயே நிற்கவே இல்லை, காசு கையில் தங்கவே இல்லை, நான் நல்லா கஷ்டப்படுறேன், நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு காசு கூட என் கையிலேயே தங்கலை அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏதோ கடவுள்னால கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தார், அதனால் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கெல்லாம் தள்ள மாட்டார். பொருளாதாரம் ரொம்பவே டவுன் ஆகிருக்கும். நீங்கள் இருந்த இடத்த நிறைய பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் இருப்பிடத்தை விட்டு ஏதாச்சும் ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த இடத்த மாற்றிருப்பீங்க. கண்டிப்பாக வேலையை மாற்றிருப்பீங்க. 3 மாதமாக பிரச்சனை தான். அதாவது இந்த மாசி பங்குனியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தடையாக தான் இருந்திருக்கும். கடன் பிரச்சனை இருந்திருக்கும். யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வாங்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. அவங்க அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க, நான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு தேவைப்படுறப்ப அவங்க கொடுக்கவே இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. கடன், நிறைய பேர் கடன் வாங்கலை, நான் ஏதாவது ஒரு இடத்துல லோன் போய் கேட்க போனேன் ஆனால் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் அப்படி இருக்காது.
படிப்பு கல்வி ரொம்பவே டவுன் ஆயிருக்கும். நல்லா படிச்சுட்டு இருந்தது என் பொண்ணு, நல்லா படிச்சுட்டு இருந்தது என் பையன், ஆனால் இப்போ என்னன்னு தெரில திடீர்னு டவுன் ஆயிட்டாங்க, எதனாலன்னு தெரியல, படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார மன வருத்தம் இருந்திருக்கும். திருமண தடை, நல்ல வரன் பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு போய் கூட திரும்பவும் அது ஏதாவது ஒரு தடையினால கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பிரச்சனை வந்திருக்கும். நண்பர்கள் கூட பிரச்சனை, அதாவது கூட்டாளிகள்னால பிரச்சனை, ஏதாவது ஒரு இடத்துல போய் ஜாமீன் போட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிருப்பீங்க. எதுலேயுமே ஒரு ஸ்டெடியாகவே இல்லை, எந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சாலும் அது எனக்கு சாதகமாகவே இல்லை அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு இருந்திருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்காது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராஜாவாக வாழ போகிறீங்க. இனி எல்லாமே நல்லா இருக்கும். வாழ்க்கையே வசந்தமாக போகுது அப்படின்னு சொல்லுதுன்னா அது உங்களுக்கு மட்டும்தான். இந்த வருஷத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள், ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் நகை வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, கடனாச்சு வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் டார்கெட். இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து தைரியமாக வெளியில் வாங்க, தைரியமாக வாங்க. இதை டார்கெட் பண்ணி உங்களுக்கு நல்ல நகை இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. அதுக்கான அமைப்பும் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அதே மாதிரி கல்வியில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவம் வராது. பேச்சில் திறமை இருந்தாவே நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஜெயிச்சிடலாம். அது இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் கூட இருக்கிற சகோதர உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காதல் திருமணம் நடக்குங்க. இத்தனை நாளாக நான் இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் ஏற்றுக்கல, இல்லை அவங்க வீட்டில் ஏற்றுக்கலன்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சம்மதத்தோடையே உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இத்தனை நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிரக அமைப்பு அவ்வளோ அமோகமாக இருக்குது. அதனால தான் இத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் முன்னேறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ப்ரமோஷன், நான் ஒரு இடத்துல 10 வருஷமாக வேலை பார்க்குறேன், 15 வருஷமாக வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லி வேதனைப்பட்டுட்ருப்பீங்க. இப்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக ஆரம்பிங்க. உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்குது. எந்த ஒரு தொழிலை நீங்கள் புதுசாக தொடங்கினாலுமே அதில் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். அதுக்காக பேங்க்கில் போய் லோன் கேட்டிங்கன்னா கூட அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இத்தனை நாளாக இல்லாத சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. ஏன்னா ரிஷபம் அப்படின்னாவே அன்பு பாசம். ஒருத்தவங்க அவங்கள எதிர்த்து நின்னா கூட அவங்கள பாசத்தாலையும் அன்பாலையும் ஜெயிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ரிஷபம்னாலே சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க. கடினமான காரியங்களை கூட கஷ்டப்படாமல் அவங்களோட திட்டத்தால் வெற்றி அடைய வச்சிருவீங்க. எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க. எந்த வேலையும் எடுத்தால் சரியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவிலிருந்து மாறவே மாட்டீங்க. யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. உழைப்பால் மட்டுமே முன்னேற்றம் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க தான். வாழ்க்கையில் வெற்றியாளராக இருப்பீங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க.
நட்சத்திர பலன். கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு சுப செலவு நிச்சயமாக நடக்கும். வீட்டில் திருமணம் நடக்கிறதோ இல்லை தொழிலில் முதலீடு போட்டு தொழிலில் முன்னேறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்பவே அதிகங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து அந்த விஷயத்தை செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விஷயம் எடுத்தாலுமே அதில் தடையே இருக்காது. இந்த 2-3 மாதமாக படாத கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்காது. கடவுளோட ஆசீர்வாதத்தால் ரிஷபராசி நபர்களுக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்க போகுது.